வாங்க ஆதிமா. சைட் ஹாய். ஓகே வேணி ஹார்ட்டு. ஆதிமா ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க. உறவு என்பது. ஏ சஞ்சி ராஜு சிஸ்டர் உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க நம்ம வேணிமா. குட் மார்னிங். 2 +2 நான் +2 ஆமாம்மா தங்கச்சிம்மா +2. ஆமாங்கோ நான் +2. ஆமாம்மா +2மா. இது வரைக்கும் அதான்டா படிச்சிருக்கீங்க மாதிரி. ஓ வேணி மீ டூ இவா. பர்த்டே வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு சொல்லுங்க பிரதர். ஆமாம் சிஸ்டர் காலகாலத்தில் வந்து முடிச்சு விட்ருவாங்க. ஆமாம் சிஸ்டர் நான் 2 வருஷம் போட்டுங்க 23ஆவதுங்க. கொஞ்சம் பக்குவத்துக்கு காட்டுங்க. நாங்களாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிட்டோங்க. ஆனால் அதுவும் நல்லதாக தான் தெரியுதுங்க. வாங்க வருங்காலம் மலை தியாகி. திருவண்ணாமலை தியாகியா? ராஜேஷ் சிஸ்டர் ஹாப்டே. ஆதி ஜி தமிழ் கலக்கிறியே அப்படிங்கிறாங்க. +2 கல்யாணத்துக்கு மேலே +2 கல்யாணம் பெண்ணே. என் கமெண்ட் மேலே மாப்பிள்ள கமெண்ட் படிக்கலையா? அதை பார்க்குறேன். வாங்க வருங்கால திருமலை தியாகி அப்படின்றீங்க. அவ்வளோதான் மாப்பிள்ள. இன்னொரு உறவு என்பது. ஆமாம் உறவு என்பது கண்ணாடி மாதிரி. மாமா ஸ்டார்ட்ஸில் பாருங்க ராஜிகா. ஆமாம் கருத்துங்கிறது கல் மாதிரி. ஓட்டோ டன் 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 டனா. சின்ன ப்ரோ இல்லை சைனா மச்சான். ஆமாம். ஐயோ ராஜ் சிஸ்டர் எனக்கு வெக்கமாக இருக்குது. ஆமாம் பேசும் போதெல்லாம் தோணல. இப்போ சந்தோஷமா? ஆமாம் சிஸ்டர் வெரி ஹாப்பி. உண்மைதான் சிஸ்டர். ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் கையில் பண்ணி வைக்கிறது நல்லது. ஆனால் சின்ன வயசு சின்ன பக்குவங்கிறாங்க. போராடுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, போராடுறதுக்கான வழியை நம்ம வந்து வகுத்துக்கிறோம் அந்த வயசில் கல்யாணம் பண்ணோம்னா. அருமை. இது கூட எனக்கு லேட்டாக தான் தெரியும். எங்கள் ஆதிலட்சுமியும் இவங்களும் அப்படி தான் எங்களை மாதிரியே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பாரதி இதோ வந்து தலைவி இருக்காங்க தான் வர்றாங்க. வந்துட்டேன். பையன் மேலே ஒரு பழகி போடாதீங்க. ஹாய் வாங்க வருங்க திருவண்ணாமலை தியாகி. ஹாய் குட் மார்னிங். என்ன சஞ்சய் டீ சாப்பிட்டியா? கலக்கிய +2 பெண்ணே கல்யாணம் பண்ணி கமெண்ட் மேலே. ஏன் பாரதி படிக்கலையா? பாரதியோடது ஹாப்பி பர்த்டே சின்ன ப்ரோ. வந்துட்டாரா? இல்லை சொல்கிறாங்க. சரி ஆதிமா கமெண்ட் படிக்கல. ஐயோ ராஜி சிஸ்டர் எனக்கு வெக்கமாக வருது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து வெக்கமாக இருக்கிறது. அடுத்தது வந்து அண்ணா என் ஷார்ட்ஸு பாருங்க. இப்போ போய் பார்க்குறா. ஓகேம்மா ஓகே. அதிகமா டவுன்லோட் பண்ணி போட்டாச்சா? போட்டாச்சு. அம்மனி வேலை முடிஞ்சுதா? நான் இப்போ தான் தாளிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதான் இல்லை ஒரு 2 அப்பப்போ வருவாங்க அப்பப்போ போயிடுவாங்க. மருதனி எனக்கான வாதங்க அடைக்கிற வழியில் எங்க மாமா தலைவி. மாமா எங்கள் தலைவி. மாமா எங்கள் தலைவி வந்துட்டேன் பாரதி. உங்கள் சமையல் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். வாங்க பார்த்துருவோம். அறிவோம். மல்லி சாதத்தை தாளிச்சுட்டு தான் நான் அங்கே வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் ரெடியாக இருக்கு. இதையும் ஒரு கலவையாக சாப்பாட்டை செஞ்சு அப்புறம் எடுத்து தாளிச்சிட்டேன் பையனுக்கு கொடுத்து விட்றதுக்காக. அப்புறம் மீதி நம்மளும் சாப்பிடலாம். கொஞ்சம் மல்லி சாதம் அவ்வளோதான். சாப்பாடு எடுத்து போட்டு கிளற வேண்டிதான். அதில் மல்லி கிளறிட்டு இந்த வெறும் சாப்பாட்டில் போட்டு கிளறி வச்சுருவாங்க. அவ்வளோதானுங்க. இல்லை நெய் போட்டு தான் கிளற போகிறோம். வெறும் சாப்பாடு அதான் ஒன்று தான் மொத்தம் சாப்பாடு. அதில் போட்டாங்க அதுக்கு இதில் போட்டால் நல்லா. தயிருக்கு கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு. அது தயிருக்கு தண்ணி சாப்பாடு. ஓகே எஸ்